அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பகிர்வு கரலாக்கட்டை நாள் 6. கடந்த வகுப்புல பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை சுற்றுகளில் ஊஞ்சல் சுற்றுகளில் இடது ஊஞ்சல் வலது ஊஞ்சல் பார்த்துருந்தோம். இன்றைய வகுப்புல இடது வலது ஊஞ்சல், அதாவது இரண்டையும் இணைத்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்படி வணக்கம் வச்சுட்டு தான் நம்ம கரலாக்கட்டை எடுக்கணும். சரிங்களா? அந்த முறையை எப்போ பண்ணீங்க முடிக்கும் பொழுது வச்சுட்டு தான் முடிக்கணும். சரிங்களா? சரி, இன்னைக்கு இந்த சுற்று பார்த்தரலாம். இன்னும் ரொம்ப எளிமை தான். முன்கூட்டியே நம்ம இடது ஊஞ்சல் வலது ஊஞ்சல் போட்டிருந்தோம். அதை நீங்கள் தெளிவாக பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். முதல்ல வலது கையில் பிடிச்சி நம்ம வலது ஊஞ்சல் இடது ஊஞ்சல் செய்யலாம். முதல்ல அப்படின்னா வலது கை புறமா இந்த சுற்று தொடங்கிட்டு அப்படியே இடது கை புறமாவும் போகணும். சரிங்களா? உடலை முறுக்கி செய்யணும். இதுதான் மூச்சு கட்டுப்பாடு. பாருங்க கவனிங்க. அப்புறம் மூச்சு இழுக்கிறோம், விடுறோம், இழுக்கணும், விடுறோம், இழுக்கிறோம், விடுறோம், இழுக்கிறோம், விடுறோம். முடிஞ்ச வரைக்கும் உடலை திருகி பாருங்க. உங்களோட பார்வை நான் எப்பயுமே சொன்ன மாதிரி தான் கரலாக்கட்டையோட அடிப்பகுதியில் உங்களோட பார்வை இருக்கணும். இடது கையில் செய்கிறோம் பாருங்க. அதே மாதிரி தான் மூச்சு இழுக்கிறோம், விடுறோம், இழுக்கிறோம், விடுறோம், இழுக்கிறோம், விடுறோம், இழுக்கிறோம், விடுறோம். சரிங்களா? அப்போ உங்களோட பார்வை கரலாக்கட்டையோட அடிப்பக்கத்திலே இருக்கட்டும். சரிங்களா? சரி, அடுத்து இதில் இன்னொன்று தான். நம்ம மூச்சு பயிற்சி நம்ம இடது ஊஞ்சல் வலது ஊஞ்சல் 2 வகையான மூச்சு பயிற்சி சொல்லியிருப்போம். இதில் 2வது வகையான மூச்சு பயிற்சி அதே போல தான். பாருங்க, வெளியே போகும்போதெல்லாம் மூச்சு இழுக்கணும், உள்ள வரும்போதெல்லாம் மூச்சு விடணும். அப்போ ஒரு சுற்றுக்கும் இதில் 4 மூச்சுகள் வரும். நல்லா கவனிச்சு பார்த்தே தெரியும். பாருங்க, மூச்சு வரும், இழுக்கிறோம், விட்டுட்டு இழுக்கிறோம், விட்டுட்டு. சரி, புரியுதுங்களா? அப்போ வலது ஊஞ்சல் இடது ஊஞ்சல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி இது 2 பகுதியிலும் இப்போ அதே மாதிரி செய்வோம். நல்லா கவனிங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு சுற்றுக்கும் 2 மூச்சுகள் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களை இதயம் நன்றாக வேகமாக துடிக்கும். உங்களோட உடல் சூடு அதிகரிக்கும். இது நீங்கள் ஒரு செயல் செய்கிறது மாதிரி இந்த சுற்று நீங்கள் செய்யும் பொழுது உங்களோட உடல் நன்றாக வார்ம் ஆகும். சரிங்களா? அப்போ 2 வகையான மூச்சுகள் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த 2 வகையான மூச்சுகளையுமே நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். இது மாதிரி மூச்சு கட்டுப்பாடோட பயிற்சி பண்ணுங்க. இது இடது வலது ஊஞ்சல். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கரலாக்கட்டை சுற்றுக்குமே நம்ம மூச்சு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அந்த மூச்சு கட்டுப்பாடோட தான் நம்ம பயிற்சி பண்ணணும். சரிங்களா? அதோட சேர்த்து பயிற்சி பண்ணும்போது தான் முழு பயன் நமக்கு கிடைக்கும். இதுலேயுமே நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிலையிலையும் நிறுத்தி ஒரு கையை அழுத்தி நிறுத்தி முயற்சி பண்ணிட்டு அப்புறம் எடுத்துடுவோம். அப்படி செய்யும்போது தான் உங்களோட தோல் வலிமை ஏற்படும். இது உங்கள் தோள்பட்டைக்கான ஒரு நல்ல ஒரு நெகிழ்வுத்தன்மை கொடுக்கும். உங்களோட முன்கைகளுக்கும் உங்களோட புஜத்தோட சதைகளுக்கும் நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும். மணிக்கட்டுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும். சரிங்களா? தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க, தொடர்ந்து பயணிங்கள், தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.